வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு சிக்கல்லேருந்து கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சி ஆல்ரெடி ஒரு நல்ல வருமானம், நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய மாதங்களாக பெரும்பாலான மாதங்கள் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு ஜூன் மாதமும் நல்ல ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கும். ஆனால் 8ல் இருக்கிற ஒரு சனினால் நிறைய விஷயங்களில் ஒரு காலதாமதமும், நிறைய பேரண்ட்ஸ் விஷயத்தில் ஒரு அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்திருக்கும். இப்போ இந்த சனி ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்பியும் விச்சிகத்தில் வக்கரமாக வந்திருக்கிற இந்த காலகட்டங்களில் தன்னுடைய பார்ட்னர்ஸ், அதாவது பார்த்தோம்னா லைஃப் பார்ட்னர் இல்லைனா வியாபாரத்தில் இந்த மாதிரி ஒரு மந்தமான போக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதிகமாக இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருந்த குரு பார்க்குறதும், ஜென்மத்தில் ஆட்சியாக இருந்த குரு பார்க்குறதும், 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் ஆட்சியாக வர்றதும், அதே சூரியனும் செவ்வாயும் 2ல் இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிறதும், இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய செலவு கூட மாதமாக இந்த ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையும். அதிக வருமானமும் அதிக செலவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஒரு ஜூலை மாதம் எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் அமையும். 4ல் இருக்கிற ராகுனால் ஒரு தூக்கமின்மை, இல்லை ஒரு ஜென்ரலாக ஒரு டயர்ட்னஸ்ஸு, வீடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தள்ளி போகிறது, வீடு வாங்கிறதோ இல்லை ஒரு புதிய இடத்துக்கு போகிறதோ, அதுக்குண்ட ஒரு போஸ்ட்போன்மெண்ட் இதெல்லாம் நடக்கும். 10ல் இருக்கிற கேதுனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புதன் ஆட்சியாகவும் 10ல் கேது இருக்கிற காலகட்டங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 7ல் இருக்கிற சனி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ஜென்ம ராசியை பார்க்கறதுனாலையும், அதே நேரத்தில் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துல பார்க்கறதுனால ஒரு அன்ரெஸ்ட், ஒரு தீராத ஒரு அலைச்சலும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். 5ல் இருக்கிற குரு ஒரு லாபஸ்தானத்தையும், அப்புறம் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு புதனையும் சுக்கிரனையும் பெரும்பாலும் பார்க்குற ஒரு காலகட்டமும், அதுக்கப்புறம் மிதுனத்தில் இருக்கிற புதன் ஆட்சியாக மாறுறதுனால இந்த நேரங்களில் ஒரு எந்த விதமான ஒரு மெத்தனமாக போக்கு வந்தாலும் அதிலேருந்து சமாளித்து ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைச்சிக்கிறதுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குருனுடைய பலம் கண்டிப்பாக அமையும். இந்த ராகு கேத்துனால் வர ஒரு நன்மை தீமையும் ப்ளஸ் இந்த சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்தில் இருக்கிற ஒரு காலகட்டங்களில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை பல்லு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் தன் அருகாமையில் இருக்கிற ஒரு முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரதோ, இல்லை சூரியனுக்காக ஒரு ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறதோ, இல்லை சூரியனை வழிபாடு பண்ணுறதோ பண்ணால் இந்த விஷயங்கள்லேருந்து ஒரு ரிலீஃப் இல்லை ஒரு தீர்வு, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு லேசினஸ், ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையிலேருந்து போக்குறதுக்கு 2 விதமான உபாயம் இருக்குது. ஒன்று தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா தன் அருகாமையில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை இப்போ உபாயம்னா நிறையா வாக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். இது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் கான்ட்ராக்ட்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எழுத்தாளர்களுக்காகட்டும், ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்காகட்டும், இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு பெரிய ஒரு ஷிப்பிங் இல்லைனா பியூரேஜஸ் அப்படின்வாங்க, இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆல்ரவுண்டு எல்லா விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த மாதம் கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக இது ஒரு முன்னேற்றமான மாதமாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஒரு மெத்தனமான போக்கு, லேசினஸ்னால் ஒரு சில காரியங்களை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நேச்சர் வரக்கூடிய விதம் இருக்குது. அதை தவிர்த்தால் இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாகவே கண்டிப்பாக அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you like this program, please like it, share it
and comment it, and compulsorily subscribe Pakka TV.